வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 11 உள்ள புத்தக பயிற்சிகளை பார்த்தோம். தற்பொழுது அதன் தொடர்ச்சியாக குட்டி குரங்கின் ஒரு நாள் எனும் தலைப்பில் உள்ள கதையை பார்ப்போம். குட்டி குரங்கு. குரங்கு என்றாலே என்ன செய்யும் என்று நமக்கு தெரியும் தானே? என்ன செய்யும்? சேட்டை அதிகமாக செய்யும் தானே? ஒரு இடத்தில் இல்லாமல் அங்கேயும் ஓடிட்டுருக்கும் இல்லைங்களா? அந்த குரங்கனுடைய ஒரு நாள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு. குட்டி குரங்கின் ஒரு நாள். குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. குட்டி குரங்கு என்ன சொல்லுதாம்மா? குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. குட்டி குரங்கு என்ன பண்ணும்? அங்கேயும் குதிக்கும். பார்த்துருக்குறோமா இல்லையா? குரங்கு பார்த்துருக்குறது தானே. இந்த குரங்கு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருக்குமா? அங்கேயும் மரத்தில் கிளையில் தாவிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த குரங்கு என்ன சொல்லுது? குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். உயரமான தென்னை மரத்தில் ஏறி என்ன பண்ணுமாமா? மேலிருந்து கீழே சர்க்கிள் விடுற மாதிரி கீழே சறுக்கி வருமாமா. உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். உருண்டையான நாவல் பழம். நாவல் பழம் பார்த்துருக்குறோமா? சாப்பிட்ருக்குறோம் தானே? அந்த நாவல் பழத்தை என்ன பண்ணுமாமா? தரையில் போட்டு பந்து மாதிரி உருட்டி விளையாடுமாமா. நம்மெல்லாம் நாவல் பழம் வேணுன்னா என்ன பண்ணணும்? காசு போட்டு தான் வாங்கணும். ஆனால் குரங்குகளுக்கெல்லாம் அது கிடையாது. விலங்குகளெல்லாம் என்ன பண்ணும்? அது பறவைகள் விலங்குகளெல்லாம் மரத்தில் இருக்கிறத ஃப்ரீயாகவே சாப்பிட்லாம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த குரங்கு என்ன பண்ணிச்சாமா? போய் நாவல் பழத்தை மரத்துலேருந்து பறித்து அதை என்ன பண்ணுது? உருட்டி விளையாடுது. உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஊஞ்சல் கட்டித்தர சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். ஆனால் குரங்குக்கு அப்படி கிடையாது. என்ன பண்ணும்? ஆலமரத்துலாம் இருக்கக்கூடிய கிளைகளை பிடிச்சி அதுவாக என்ன பண்ணும்? ஊஞ்சல் தயார் செஞ்சு அதுவாக தொங்கும் இல்லையா? அதான் சொல்லுது, நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றுடுவேன். சுவையான வாழைப்பழம் நாமளும் சாப்பிட்ருக்கிறது தானே. வாழைப்பழத்தில் நிறையா பழங்கள் இருக்குது இல்லைங்களா? செவ்வாழை, தேன் வாழை இல்லையா? மொந்தம்பழம், அப்படி நிறையா பழங்கள் இருக்குது. அந்த பழத்தெல்லாம் எப்படி இருக்குமா? ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைங்களா? அந்த சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றுடுவேன். சுவையான வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடுமாம்மா? ரொம்ப சுவைத்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி சாப்பிடுமாம்மா. வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றுடுவேன். வேரில் பழுக்கக்கூடிய பலாப்பழம் எங்கே இருக்கும்? வேரில் கீழேயெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பழத்தை எப்படி சாப்பிடுமாம்மா? வேண்டும் அளவு இல்லையா? நாமெல்லாம் ஒரு பழத்தை வாங்கி அதை அறுக்கலாம் கஷ்டப்பட்டுட்ருப்போம் இல்லையா? எல்லாம் ரொம்ப பெரிய பழமாக முள் குத்தும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் அறுக்காத சிரமப்பட்டுருப்போம். ஆனால் அது எப்படி பண்ணுமாம்மா? வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுமாம்மா. பலாப்பழம் எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதை வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றிடுவேன். குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். தண்ணி எப்படி இருக்கும்? குளத்துலையெல்லாம், ஆறு குளத்துலையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா? நல்லா குளிர்ந்து இருக்கும். அந்த தண்ணியில் எப்படி இருக்குமா? ரொம்ப குதித்து சந்தோஷமாக விளையாடிடும். வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன்.
வளைந்த கிளையில் வாலை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அதனுடைய வால் பார்த்துருக்குறோமா? அது என்ன பண்ணும்? அந்த வாலை அந்த கிளையில் மேலே போட்டு சுருட்டி தலைகீழாக தொங்கும். நம்மளால தலைகீழாக தொங்க முடியுமா? ஆனால் குரங்கு என்ன பண்ணுதாமா? அதனுடைய வாலைவே பயன்படுத்தி அது தலைகீழாக தொங்குது. வளைந்த கிளையில் வாலை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன். அம்மா நம்ம அம்மா தான் நம்மளை தேடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் குரங்கனுடைய அம்மா தேடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுமாமா? சரி, நம்ம அம்மா தேடக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுமாமா? அம்மா தேட வர்றதுக்கு முன்னாடியே அம்மாட்ட போய் எப்படி செய்யணுமாம்மா? விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்ம அம்மா கூப்பிட்டா கூட போகாமல் இருப்போம். ஆனால் குரங்கு என்ன பண்ணுது? அம்மா தேடுறதுக்கு முன்னாடியே விரைந்து ஓடி அம்மா கூட சேர்ந்திடுவேன் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன். நன்றி மாணவர்களே.